أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனுடைய சிறிய சூறாக்களில் இந்த சூறாவும் ஒரு சூறா. இந்த சூறாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறப்புகளில் 7 ஹதீஸ்களை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை போர்படை ஒன்றுக்கு ஒரு படைக்கு தளபதியாக ஒருவரை நியமித்து அனுப்பி வைத்தார்கள். ஒரு சஹாபிய போர்படை தளபதியா நியமிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த தளபதி ஃபர்லான நேரங்கள் வரும்போது ஜஹரியத்தான கிராத்துடைய நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதற்கு பின்னால் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுறாரு. அதுக்கப்புறமா குர்ஆன்ல இருந்து வேற ஏதாவது ஒரு துணை சூறாவை ஓதுறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு ரக்காத்திலும் அவர் செய்கிறார். இது போன்றே ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க. இப்போ மக்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. போர் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அந்த படை திரும்பியதற்கு பின்னால் மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, நீங்களே கேளுங்களேன், அவர்கிட்ட கேளுங்களேன், ஏன் அப்படி செஞ்சாருன்னு சொல்லி கேளுங்களேன் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. அப்போ நபி அவர்களிடத்தில் வந்த மக்கள் மீண்டும் அந்த சஹாபி இடத்தில் சென்று கேட்ட அப்போ அந்த சஹாபி சொன்னார், அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ரக்காத்திலும் என்னுடைய தொழுகையில் அந்த சூரா இருக்கிறத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்ன பதிலை எடுத்துட்டு வந்து மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த பதிலை சஹாபாக்கள் சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் மௌனமா இருந்தாங்க, தலையை கீழே போட்டுட்டாங்க, கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, அந்த சூறாவை அவர் நேசிப்பதை போல் அவரை அல்லாஹும் நேசிக்கிறான் என்று அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 7375வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிம்ல 1481வது இலக்கத்திலும் நீங்கள் பார்க்கலாம். இப்ப அந்த சஹாபி யார் அப்படின்றத இன்னொரு ஹதீஸை நீங்க பாருங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது 2வது ஹதீஸ். அந்த சஹாபியினுடைய பேரை நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அரிதான பேர், குல்சும் பின் அல் ஹித்ம். குல்சும் பின் அல் ஹித்ம், இதுதான் அவருடைய பேர். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ளட்டும். இந்த சஹாபியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா மஸ்ஜிதுக்கு இமாமாக நியமித்தார்கள். இப்போ இந்த சஹாபி தொழுவிக்கும் போதெல்லாம் இதே இந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க. இந்த சூரத்துல் இஹ்லாஸையோ அல்லது சூரத்துல் இஹ்லாஸினுடைய அந்த வசனத்தையோ எந்த ரக்காத்திலும் அவங்க விட்டதே கிடையாது. இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க குபா பள்ளி வாசல்லையும். அப்போ பின்னால் இருந்த மக்கள் ஒரு நாள் அவரை சந்திச்சு சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இதையும் ஓதுறீங்க அதையும் ஓதுறீங்க, அதையும் ஓதுறீங்க இதையும் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் இப்படிதான் தொலை வைப்பேன், நான் இப்படிதான் ஓதுவேன். ஒருவேளை நான் இப்படி ஓதுவது உங்களுக்கு சிரமமானதாக கஷ்டமானதாக இருந்தால் நீங்க என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க, நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு தொழ வைக்கல, நான் தொழ வைக்க மாட்டேன் உங்களுக்கு, நீங்க வேற யாராவது வச்சு நீங்க தொலை வச்சுக்கோங்க, ஆனா நான் தொழ வைத்தால் நான் இப்படிதான் தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி பதில் சொல்றார். இப்ப நாங்க என்ன செஞ்சோம், இந்த விஷயத்தை பஞ்சாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டுட்டு போனோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் நியமித்த இமாம் எங்களுக்கு இப்படி தொழ வைக்கிறார், 2 சூறாக்களையும் சேர்த்து ஓதுற, எல்லா ரக்காத்திலும் அவருடைய எல்லா ரக்காத்திலும் சூரத்துல் இஹ்லாஸ் இடம் பெறுது. இப்ப இது என்னன்றது எங்களுக்கு தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைச்சாங்க, ஏன் எதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் கூலா பதில் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன், அதனால தான் அந்த
மாதிரி செய்கிறேன் அப்படின்றதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூலாக பதில் சொன்னார்கள். நீங்கள் நேசிப்பதை போன்று இந்த சூரா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 774வது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். சுப்ஹானல்லாஹ். பார்த்துக்கங்க, குர்ஆனுடைய எந்த பகுதியை நீங்கள் நேசித்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கும் என்பதற்கான சான்று இந்த இடம். அதே மாதிரி மூன்றாவது ஹதீஸ் பாருங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கிட்ட கேட்டாங்க, ஒரு இரவில் குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதியை நீங்கள் ஓதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நாங்கள் பதில் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு இரவுல 10 ஜுஸ் 3ல் ஒரு பங்கு அந்த அளவுக்கு ஓதுறதுக்கு எங்களில் சக்தி பெற்றவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் இருக்கிறா அந்த மாதிரி? அவ்வளோ ஃபோர்ஸ், அவ்வளோ சக்தி எல்லாம் எங்களுக்கு இல்லை. இரவு நேரத்துல உட்காந்துக்கிட்டு எப்படி ஓத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாங்க. ஓதி முடிச்சிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ற இந்த சூரா, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூரா குர்ஆனுடைய 3ல் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 5015வது இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம். இதுல மறைமுகமான இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருத்தர் உண்மையிலேயே குர்ஆனில் 3ல் ஒரு பங்கு ஓதுறாரு, அதுவும் ஒருவர் வெறுமனே சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறார், இதுவும் ரெண்டும் சமமா அப்படின்னா நிச்சயமா அந்த ஓதுதலுக்கான நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான், இவருக்கான நன்மை இவருக்கு கொடுப்பான், இவருக்கு 3ல் ஒரு பங்கு ஓதிய நன்மையும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அதாவது ஒரு சிறிய சூறாவை ஓதினால் குர்ஆனில் 3ல் ஒரு பங்கை ஓதியதற்கான நன்மை கிடைக்கும் என்றால் உண்மையாகவே குர்ஆனுடைய 3ல் ஒரு பங்கை ஓதியவருக்கு அப்ப எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்றத அங்க பார்த்துக்கணும். இது ஒரு விஷயம். குர்ஆன் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தால் இந்த 3 விஷயங்கள், 3 தலைப்புகளுக்குள் குர்ஆனை நீங்க கொண்டுட்டு வரலாம். ஒன்று, அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் பேசுது. குர்ஆனுடைய 3ல் ஒரு பங்கு முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, ஓர் இறையை பற்றி, ஓர் இறைமையை பற்றி, தௌஹீதை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி குர்ஆன் பேசுது. நம்பர் 2 ரிசாலத்தை பற்றி பேசுது. நம்பர் 3 ஆகிரத்தை பற்றி பேசுது. அதையும் இந்த ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 4வது ஹதீஸ் பாருங்க, இதே கருத்து கொண்ட இன்னொரு ஹதீஸ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள், யார் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவாரோ அவர் குர்ஆனில் 3ல் ஒரு பங்கு ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இது 4வது ஹதீஸ். 5வது ஹதீஸ் அப்துல்லா இப்னு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் இரவு நேரம் இஷா தொழுகையினுடைய நேரத்தில் கடுமையான இருள், மிதமான மழை, இப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இஷா தொழுகைக்காக தொழ வைப்பதற்காக எங்களுக்கு மத்தியில் வந்தார்கள். இப்போ வந்தவங்க திடீர்னு என்னுடைய கையை இப்படி பிடிச்சாங்க, இருக்கமா என்னுடைய கையை பிடிச்சி ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி சொல்றாங்க, ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான், அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை ஓதுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவீராக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் நான் எதை ஓதுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவீராக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதை ஓதுறது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், நல்லா கவனிங்க, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இந்த 3 சூறாவையும் ஓதி எனக்கு இந்த சூறாவை சொல்லிக் கொடுத்து இதை நீங்கள் ஓதுவீராக. யார் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த சூறாவை ஓதுகிறாரோ, அதாவது உதாரணமா ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 3 முறை இந்த சூறாவை ஓதுறது, 3 சூறாவையும் 3 தடவை ஓதுவது. இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் ஒரு வாட்டி, மறுபடியும் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் 2வது வாட்டி, மறுபடியும் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் 3வது வாட்டி, இப்படி ஃபஜ்ருக்கு பிறகு.
அதே மாதிரி மாலை என்பது அசருக்கு பிறகோ அல்லது மகரிபுக்கு பிறகோ இந்த 2 நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஃபஜ்ர்ல செஞ்ச மாதிரியே யார் இந்த 3 சூறாக்களையும் 2 தடவை காலை மாலை 3 முறை ஓதிக்கொள்வாரோ அவருக்கு காலையிலும் மாலையிலும் அது அவருடைய பாதுகாப்புக்கு போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், நஸஈ, ஜாமிஉ திர்மிதியில் பதிவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் டெய்லி நைட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை ஓதுவார்கள். ஓதி தங்களுடைய 2 கையையும் இணைச்சி வச்சு, துவா கேட்கும் போது நம்ம வெப்பமே அந்த மாதிரி இணைச்சி வச்சு உள்ளங்கையில் அதை ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேனியில் பூசிக்கொள்வார்கள். முதலில் தலையை தடவுவாங்க, அதுக்கப்புறமா ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தங்களுடைய உடலில் தன்னுடைய கை எவ்வளவு தூரம் எட்டுமோ அவ்வளவு தூரம் தடவிக்கொள்வார்கள். இந்த தடவுதலையே இதே போன்றே 3 முறை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 5017வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது 6வது ஹதீஸ். சூரத்துல் இஹ்லாஸை பற்றி பேசக்கூடிய 7வது ஹதீஸ் நான் சொல்றேன். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்தித்தேன். நலம் விசாரிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா நான் அப்படியே பேச ஆரம்பிச்சேன். அப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது நபி அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டே நான் பேசும்போது நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, முஃமின்களின் வெற்றி எதில் இருக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு முஃமின் வெற்றி அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒரு முஃமின்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை சொன்னாங்க. அதுக்கு பதிலா நபி அவர்கள் 3 விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. நம்பர் 1, உக்பா, உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீராக. அல்லாஹ் எதை ஹலால் ஆக்குனானோ அதை மட்டும் பேசுங்க. நன்மையை தரக்கூடிய விஷயத்தை நீங்க பேசுங்க. நன்மையை ஈட்டு தரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களை திக்ர இதுல உங்களுடைய நாவை நீங்க ஈடுபடுத்துங்க. அப்போ அல்லாஹு தஆலா எதை தடுத்தானோ அதை தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு முஃமினுடைய வெற்றிக்கான முதல் விஷயத்தை சொல்றாங்க, உக்பா, உங்களுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 2, உங்களுடைய வீடு உங்களுக்கு மனதளவில் விசாலமானதாக இருக்கட்டும். அதாவது நம்மளுடைய வீடு எவ்வளவு இருக்குதோ அது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு போதுமானது. மனசளவுல விசாலமானது அப்படின்ற இந்த கருத்தை எதை வச்சு நபி அவர்கள் சொல்றாங்கன்னா, உலக மோகத்துல நீங்க போகாதீங்க. இப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, நம்மளுடைய வீடு குடிசையா இருந்தாலும், ஒரே ஒரு ரூம் தான் நம்மளுடைய வீடாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு நம்ம சொல்லவா வேணும், 8க்கு 8 10க்கு 10 தாங்க இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நேரத்தில், சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலை நகட்டினாதான், காலை ஒடுக்கினாதான் நபி அவர்கள் சுஜூதே செய்ய முடியும். இந்த நிலையில் தான் நீங்களும் நானும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இருந்தது. ஆனால் என்னைக்குமே சந்தோஷத்திலோ நிம்மதியிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைப்பட்டதே இல்லை. அல்லாஹ் எதை கொஞ்சோண்டு கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போதும். அப்போ நபி அவர்கள் உபதேசம் செய்யறாங்க பாருங்க, எவ்வளவு அழகான உபதேசம். உக்பா, உங்களுடைய வீடு மனதளவில் உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும். அப்படின்னா என்ன? உங்களுடைய வீடு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், போதும். இப்ப என்ன நினைக்க சொல்றாங்க நபி அவர்கள் நம்மள, உங்களுக்கான பர்மனன்ட் வீடு இது இல்ல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான அட்வைஸ் வைக்கிறாங்க, உங்களுடைய வீடு மனதளவில் உங்களுக்கு விசாலமானதாக இருக்க போதுமானதாகும். நம்பர் 3, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செஞ்ச பாவத்தை நினைத்து, நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் அழுவீர்களாக. எப்பவுமே நீங்க அழுதுகிட்டே இருங்க. நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்டோம், தவறு செஞ்சிட்டோம், அல்லாஹ் கிட்ட வருந்தி அழுதுகிட்டே இருக்கும். அப்போ நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு சொல்றாங்க, உக்பா நீங்க செஞ்ச தவற நினைச்சு தினம் தினம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. அப்ப இந்த 3 விஷயம், நாவை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீடு மனதளவில் உங்களுக்கு விசாலமானதாக இருக்க போதுமானதாகும், உங்களுடைய தவறுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பணிந்து அழுங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம், அதாவது எஞ்சி நாங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீரென்று நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்தோம். சில நாட்கள் கழித்து சந்திக்கும் போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு என்கிட்ட பேசினாங்க. போன தடவை நான் நபி அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு பேசினேன். இப்ப இந்த தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு பேசினாங்க. அப்படி பேசும்போது நபி அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, உக்பா, எப்படி தௌராத், இன்ஜீல், ஜபூர், புனிதமான குர்ஆன், இந்த 4லும் ஒரே செய்தி சொல்லப்பட்டிருக்கு. 4லும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கற்றுத்தரவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பூரிச்சு போயிட்டேன். அல்லாஹ்வின் தூதரே, அது என்ன, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவலோடு கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பில்லாஹ் பிஸ்மில்லா ஓதி சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினாங்க. இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன புரியுது? மேபி அல்லாஹு தாலா, அல்லாஹ் மிக அறிந்தவன், இன்ஜீல்ல, தௌராத்ல, ஜபூர்ல இந்த 3 சூறாவை அந்த மொழியில இதே போன்றதுடைய கருத்தை அல்லாஹ் அங்கு தந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம விளங்குறோம். அப்போ உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 சூறாக்களையும் சொல்லி கொடுத்துட்டு, இதுதான் அந்த சூரா, இதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் மறக்க வேண்டாம், ஒவ்வொரு இரவிலும் இதை நீங்கள் ஓதுவதை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த செய்தி இருக்குது. இதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்க, மறுபடியும் பேசிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சில நாட்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறாங்க. இப்போ மீண்டும் முதல் மாதிரியே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே அன்பா நான் பேச ஆரம்பிச்சேன். இப்படி பேசும்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, அமல்களில் சிறந்த அமல் எது? நான் அமல் செய்யணும்னு நினைக்கிறேன், சிறப்பான அமல் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த தடவையும் 3 விஷயத்தை சொன்னாங்க. மறுபடியும் 3 விஷயங்கள் என்னென்ன? 1, உன்னோடு உறவை முறிப்பவனோடு நீ உறவை பேணிக்கொள். அதே போன்று 2வது, உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு எதுவும் அவர் கொடுக்கறது இல்லை, கொடுக்காம அவர் தடுத்துக்கிறார், உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறார், இருந்தாலும் உங்ககிட்ட இருப்பதை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள், நீங்க தடுத்துக்காதீங்க, நீங்க அவருக்கு கொடுங்க. 3வது, உங்களுக்கு யாராவது அநீதம் இழைத்தால் அப்படி அநீதம் இழைத்தவரை நீங்க புறக்கணிச்சிடுங்க, விட்டுருங்க. பழி வாங்கணும், கொல்லணும், அப்படி இப்படி விட்டுருங்க, புறக்கணிச்சிட்டு விட்டுருங்க என்று இந்த 3 விஷயங்களை சொன்னார்கள். அதற்கு பின்னாடி நான் எங்க வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், பல செய்திகள் இந்த ஹதீஸ்ல ஒருங்கே பெறுவதனால்தான் இந்த இடத்துல நான் எடுத்துட்டு வந்து இதை சொல்லியிருக்கிறேன். இதுல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நான் ஏற்கனவே பல முறை ஒவ்வொரு நேரத்திலும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஹதீஸ் 7வது ஹதீஸ்ல எவ்வளவு நுணுக்கமான ஹதீஸ்ல இதுல பாருங்க, சூரா ஓதுவது மனனம் செய்வது என்பது அவருக்கானது, அவருடைய விஷயம். தௌபா செய்யுங்க அப்படின்றது அல்லாஹ் கிட்ட அவர் மன்றாடுவது அவருக்கானது. வீடுகளுடைய விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் அடுத்த பொருளாதாரத்தை பார்த்து ஆசைப்படாத, உங்களுடைய வீடு உங்களுக்கு போதுமானது அப்படின்றது அவருக்கானது. இந்த 3 விஷயம் அவருக்காக சொல்லிட்டு, இந்த ஹதீஸினுடைய முதல் விஷயத்துல இருக்கக்கூடிய நாவை பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்றதும், கீழே வரக்கூடிய 3 விஷயங்களும் ஹுகூகுல் இபாத், நீங்க ஒரு அடியார்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்கன்றது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது சூரத்துல் இஹ்லாஸினுடைய சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த சூரத்துல் இஹ்லாஸினுடைய பெயரினுடைய பொருள் என்ன, அடுத்தடுத்து என்ன, இந்த சூரா என்ன சொல்கின்றது, இந்த சூரா இறங்க காரணம் என்ன என்பது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.